ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளா இருக்கேன். சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையின் புற்றுநோய் துறை தலைமை மருத்துவராக பணியாற்றி வருபவர் பாலாஜி. இவரை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். அதே சமயம் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. இதில் சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றன. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்த பேச்சுவார்த்தையின் போது மருத்துவ சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூடுதலாக சொன்னது, நோயாளிகளுடன் வரும் உதவியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அல்லது அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுடன் உடனிருப்பவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் முறையினை நான் ஏற்கனவே தொடங்கி வைத்திருந்தேன். அதே போல அனைத்து மருத்துவக் கல்லூரி நோயாளிகளுடன் உடனிருப்பவர்களுக்கு மருத்துவமனைகளிலும் அடையாள அட்டை வழங்கப்படும் முறை தொடங்கப்படவிருக்கிறது. மருத்துவர் சங்கங்களின் நிர்வாகிகள் கேட்டது மருத்துவமனைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்துதான். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளா இருக்கேன். இதையடுத்து மருத்துவர் பாலாஜியிடம் தொலைபேசி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நலம் விசாரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளா இருக்கேன். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.